யோசுவா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 தொடங்கி 10 வரை. அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களோட யுத்தம் பண்ணுகிற போது அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் தேசத்தை கட்டி கொண்டீர்கள். அவர்களை உங்கள் முகத்திலிருந்து அழித்து விட்டேன். அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடே யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயாரின் குமாரனாகிய பீலேயாமை அழைத்தனுப்பினான். பீலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். நாம் வெற்றியாளர் என்கிற தலைப்பிலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் இந்த 24ஆம் அதிகாரத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். கர்த்தர் வெற்றியாய் வாழ பண்ணுகிறாரு, கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறாருங்கிறது அடையாளமாய் இந்த யோசுவா புஸ்தகம் இஸ்ரவேல் மக்கள் எங்கெங்கெல்லாம் பிரயாணப்பட்டு போகிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் போய் அவங்க எந்தெந்த தேசத்துக்கெல்லாம் கர்த்தர் அவர்களை முன்குறித்து வாக்கு தத்தத்தை கொடுத்து எப்படியெல்லாம் நடத்தினாரோ அதை அவர்களுக்கு சுதந்திரிக்கும்படி நிறைவேறும்படி பண்ணுறாரு. அப்போ அதை தான் ஒன்று ஒன்றா கவனிச்சுட்டு வந்திருக்கிறோம். இப்போ வாக்கு தத்தங்களெல்லாம் நிறைவேறிடுச்சு. 24ஆம் அதிகாரம் வரும்போது 23ஆவது அதிகாரத்திலே 14ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் ஒரு வார்த்தை கூட தவறி போகாதபடிக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. அதை நீங்களும் உணர்ந்துருக்கிறீங்கன்னு இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறாரு. உங்களுக்கும் நல்லா தெரியும் கர்த்தர் எல்லாம் பண்ணிட்டாருன்னு. ஆனால் அவர் பண்ணிட்டாரு, செஞ்சுட்டாரு. அதனால் இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக கவனத்தோட கர்த்தருக்கு முன்னால் எப்படி நடந்துக்கணுன்றதை பற்றி அப்படியே யோசுவா ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வராரு. அதை சொல்லும்போது தான் அவர் இந்த பகுதியில் இதை பயன்படுத்துகிறாரு. பீலேயாம்ன்ற ஒரு மனுஷன் ஒரு மந்திரவாதியை போல் இருக்கிறாரு. அந்த மந்திரவாதி போல் இருக்கிற மனுஷன் பாலாக்குன்ற ராஜா, மோவாபியரின் ராஜா, அந்த மனுஷனை கூப்பிட்டு இஸ்ரவேல் மக்களை சபிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போடுறாரு. அப்போ கர்த்தர் அப்படிப்பட்ட எந்த சாபமும் வராதபடிக்கு இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தாரு, ஆசீர்வதிச்சார். அதுதான் வரலாறு. அப்படி தான் போகுது நரேஷன். அப்படி தான் நடந்த நிகழ்ச்சி. கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எந்த சாபமும் அவர்கள் அணுகாதபடி, எந்த தீமையும் அவர்கள் அணுகாதபடி கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை கம்ப்ளீட்டாக பாதுகாக்கிறாரு. முழுமையாக இஸ்ரவேல் மக்களை பாதுகாக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, யோசுவா இஸ்ரவேல் மக்களுக்கு கடைசியாக ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் மாதிரி பேசுகிறார், ஞாபகப்படுத்துகிறாரு. என்னென்னலாம் கர்த்தர் செஞ்சாரு ஞாபகப்படுத்துங்கன்னு. இப்போ சொல்லும்போது சொல்கிறாரு, பீலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததுனால அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கையிலிருந்து தப்புவித்தேன். மற்ற இடங்கள்லாம் எதிரி யாருன்னு இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல எதிரி யாருன்னே தெரியல. ஆனால் கர்த்தர் எதிரி யாருன்னு தெரியாத சூழ்நிலை வரும்போது கூட கர்த்தர் அங்கேருந்து தப்பு வைக்கிறாரு, கர்த்தர் பாதுகாக்கிறாரு. இப்படி பீலேயாம் இன்னும் போய் பாலாக் ராஜா கூட சேர்ந்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் இஸ்ரவேல் கோத்திரங்கள் அந்த கேம்ப் பண்ணியிருக்காங்களோ, பாளையம் இறங்கி இருக்கிறாங்களோ, அங்கெல்லாம் போய் அவர்களை பார்த்து சபிக்கும்படி முயற்சி பண்ணுறாரு. என்ன ஆகமத்தில் அதை வாசிக்க முடியும். ஆனால் இது இப்படி நடந்துட்டு இருக்குதுன்னு இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியாது, இப்படி ஒரு போயிட்டுருக்குன்னு. ஆனால் அப்படிப்பட்ட தீமைகள் இவர்களுக்கு எதிராக இவர்களுக்கு அறியாத நாட்களில் நடந்தால் கூட, இவர்களை மூளைக்கே அப்பாற்பட்டதாக இருந்தால் கூட கர்த்தர் அப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலிருந்தும் அவர்களை விடுவிக்கிறாரு, அவர்களை ரட்சிக்கிறாரு, அவர்களை பார்த்து நடத்துகிறாரு, அவர்களை பாதுகாக்கிறார், எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறாரு. அப்போ இதை தான் கவனித்து கொண்டிருக்கிறோம். போன வாரம் பார்த்தோம், பாலாக்குன்ற அந்த ராஜா எப்படி இந்த பீலேயாம் அழைச்சி இப்படி பீலேயாம் போகிறதுக்கு எப்படி போனார், இதெல்லாம் பார்த்தோம். அதில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி பாருங்கள். இந்த சாபம் இதெல்லாம் பற்றி பேசும்போது மக்களுக்கு பெருசாக ஒரு பயம் இருக்குது. சாபம் சபிச்சிட்டாங்கன்னா ஏதாவது ஆயிரும். அப்போ அதை ரொம்ப பயப்படுறாங்க. சாபத்தை பார்த்து வேறு எது கூட பயப்பட மாட்டாங்க. கத்தியை பார்த்தா கூட பயப்பட மாட்டாங்க போல், துப்பாக்கியை பார்த்தா கூட பயப்பட மாட்டாங்க. ஆனால் சாபம்னு எதாவது சொல்லிட்டா அதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் பாருங்கள், கர்த்தர் எப்படி சாபம் வராதபடிக்கு இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தாருன்னு போன வாரம் அதை கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டார் ஆபிரகாமோட. அதனால் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம், யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் எதுவும் இல்லைன்னு அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு. அப்படி அவர்களை பாதுகாக்கிறாரு. இந்த பீலேயாம் கிளம்பி போகும்போது பாருங்க, அந்த கழுதை பேசுது. என்னாகமத்தின் புஸ்தகம், என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அந்த கழுதை பேசுது. பீலேயாமுடைய கழுதை என்ன சொல்லுது பாருங்க. 25ஆவது வசனம், கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பீலேயாமின் காலை சுவரோடே நெருக்கிற்று. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாத இறுக்கமான இடத்திலே நின்றார். 2-3 இடத்துல இப்படி நடக்குது. கர்த்தர் போய் தடுக்கிறாரு தூதன்.
தடுத்தோன்னே கழுதை கர்த்தருடைய தூதனை கொண்டு 27வது வசனம் கீழ்ப்படுத்தி கொண்டது. பீலேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதையின் தாடையிலே அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பீலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் என்றது. கழுதை பேச ஆரம்பிச்சிருச்சு. கழுதை தான் அவங்களுடைய பிரயாணம் பண்ணுறதுக்கு அன்றைக்கு கழுதைகளை பயன்படுத்தினாங்க. இயேசு வாழ்ந்த காலத்தில் ரொம்ப சாதாரணமானவங்க பிரயாணம் பண்ணுற வாகனமாக கழுதை இருந்துச்சு. ரொம்ப ஏழ்மையானவங்க எளியவர்கள் பயன்படுத்துகிற வாகனமாக கழுதை இருந்தது. ஆனால் பீலேயாம் வாழ்ந்த நாட்கள்லாம் அப்படி இல்லை. பாருங்க, ஆபிரகாம் கூட கழுதை வச்சுருந்தார். பெரிய செல்வ சீமான் தான், பெரிய ஆள். ஆனால் ஆபிரகாம் கழுதையை பயன்படுத்தினார். அதில் தான் போகிறாரு மோரியா மலைக்கு. அதே மாதிரி நியாயாதிபதிகள் காலத்தில் தீர்க்கதரிசிகள் இவங்கெல்லாம் அன்றைக்கி கழுதை வச்சுருந்தாங்க. கொஞ்சம் வசதியானவங்க கழுதை வச்சுக்கிறது, அதை ஒரு போக்குவரத்துக்காக பயன்படுத்துறதுக்கு ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது, அது இயல்பு தான், அப்படி தான் அவங்க வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த கழுதையினுடைய வாயை கர்த்தர் திறக்கிறார். பாருங்க, அதுக்கு ஒரு இப்போ பேச்சு வந்துருச்சு. வாய் அறிவு இல்லாததுன்னு சொல்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை இந்த கழுதையின் மூலமாக வெளிப்பட்டுச்சு. கழுதையை கர்த்தருடைய வாய் வல்லமை கழுதையினுடைய வாயை திறந்துருச்சு. பாருங்க, இதை தான் கொஞ்சம் மும்முரமாக கவனிக்கணும்னு நினைக்கிறேன். கழுதையை கொண்டே கர்த்தர் பேசணும்னா பேசுகிறாரு. இந்த பகுதியில் இன்னும் ரொம்ப நுட்பமாக எதை கவனிக்கணும்னா, இந்த பீலேயாம் என்ற மனுஷன் யாரு, இவங்கிட்ட எதுக்கு கழுதையை வாயை திறக்கணும்னு பண்ணுறாரு. பாருங்க, யோனான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த யோனான்ற தீர்க்கதரிசி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவரை நினிவேன்னு ஒரு பட்டணத்துக்கு போக சொல்கிறார். அந்த நினிவே பட்டணம் பாருங்க அசீரியர்களுடைய தலைநகரம். அசீரியர்கள் தான் அப்பப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து ஒரே நெருக்கடி கொடுக்குறாங்க, தொந்தரவு கொடுக்குறாங்க, அவர்களை பிரச்சனைக்கு உள்படுத்துறது இந்த அசீரியர்கள். அவர்களுடைய தலைநகரம் தான் நினிவே. கர்த்தர் யோனாவை அங்கே போன்றார். அசீரியர்களுடைய தலைநகரமாக நினிவே இருக்கு, புறப்பட்டு அங்கே போன்றார். அப்போ இவர் சொல்கிறாரு, யோனா இல்லை நான் அங்கே போக மாட்டேன்னு கப்பல் ஏறி தர்ஷீஸுக்கு போகிறாரு. அப்போ இந்த யோனாவினுடைய நிகழ்ச்சிக்கும் பாருங்க இந்த பீலேயாமுடைய நிகழ்ச்சிக்கும் ஒரு சில காரியங்கள் ஒத்துப்போகுது. எப்படி ஒத்துப்போகுதுன்னு சொல்கிறேன்னா, பாருங்க, கர்த்தரை அறியாத ஒரு ஜனக்கூட்டத்துக்கு யோனா அனுப்பப்படுறாரு. ஆனால் யோனா அங்கே போக மாட்டேன்னு தர்ஷீஸுக்கு போகும்போது தான் அவர் பெருங்காற்று அடித்து கடலில் தூக்கி போட்டு மீன் விழுங்கிறது போல் ஆயிடுச்சு. மீன் விழுங்கி மீன் வயிற்றுக்குள்ளே உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு யோனா. இப்போ இதையாவது கொஞ்சம் லாஜிக்கலாக பாருங்கள், கொஞ்சம் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணுன்னா, கர்த்தரை அறியாத மக்கள் இஸ்ரவேலை அவர்கள் தேவனா பெருசாக அப்போ ஆரம்ப காலத்தில் எப்படி கொண்டாங்கன்னு தெரியல. அப்போ நம்ம படிக்கும்போது எப்படி புரியுது, கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை நேசிக்கிறாரு, மற்ற மக்களெல்லாம் பெருசாக நேசிக்கிறது இல்லைன்றது போல தான் புரியுது. வாசிக்கும் போது எப்படி எடுத்துக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் வாசிக்கும் போது கூட கிறிஸ்தவ சபை அதை எப்படி எடுத்துக்குது, கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்கன்னா கிறிஸ்தவர்களை தான் கர்த்தர் ரொம்ப பெருசாக நேசிக்கிறாரு, நம்மளை தான் ரொம்ப நேசிக்கிறாரு, மற்றவர்களை நேசிக்கிறது இல்லை. அந்த மாதிரி பலர் நினைக்கிறாங்க. மற்றவர்கள்லாம் அவர் நேசிக்கிறது இல்லைங்க, மற்றவர்கள் மேலெல்லாம் அவர் பெருசாக கவனம் வைக்கிறது இல்லை. கிறிஸ்தவர்கள் ஆயிட்டா நேசிப்பார், கிறிஸ்தவர்கள் ஆகலைன்னா அவர் நேசிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையாக அப்படி இல்லை. கர்த்தர் அப்படி கிறிஸ்தவர்கள் ஆயிட்டா தான் நேசிக்கிறாருன்னு இல்லை, நம்மை நேசிக்கிறது போலவே எல்லாரையும் நேசிச்சுட்டு இருக்கிறாரு. உலகத்தையே நேசிக்கிறாரு. அதனால தான் அவருடைய குமாரனை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளார். நம்மலாம் கூட எப்படி வந்திருக்கிறோம், நம்மலாம் ஒன்றும் இஸ்ரவேல் புத்திரர்கள் இல்லை, இஸ்ரவேல் கோத்திரத்தில் பிறந்திரல, நேரடியாக ஆபிரகாமுடைய சந்ததி நம்ம கிடையாது. ஆனால் நாம் எல்லாரும் எப்படி ஏற்கப்பட்டிருக்கிறோன்னா, எப்படி நினிவே மக்கள் கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தாங்க. ஆனால் தீர்க்கதரிசி அனுப்பினவுடனே தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க, காதை திறந்து கேட்குறாங்க. யோனா சொல்கிறாரு, யோனா 4வது அதிகாரம் 2வது வசனத்தில், நீர் ரொம்ப அன்புள்ளவர், நீர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், நீர் கிருபை உள்ளவர், அவங்கள ரட்சித்திருவீர், அதனால் அவர்களெல்லாம் நீர் திரும்ப கூட்டி சேர்த்துருவீர்ன்றதுனால தான் யோனா போகாமல் அதை அப்படியே ரொம்ப யோசிக்கிறாரு. நமக்கு எதிரி அவங்க யார், இந்த நினிவே. இங்கே போய் அசீரியர்களுடைய தலைநகரம், அந்த எதிராளிகள் கிட்ட போய் நமக்கு என்ன வேலை இருக்குது, நமக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குன்னு நினைக்கிறாரு. அவங்ககிட்ட போய் நம்ம என்ன பண்ணணும், எதிராளிகள் கிட்ட போய் நமக்கு என்ன வேலை இருக்குது, அவங்களுக்கு போய் ரட்சிப்பை சொல்லி அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலைன்னு யோனா நினைக்கிறாரு. ஏன்னா இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் எதிரிகளாக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எப்படி பார்க்குறாரு, இஸ்ரவேலர்களுக்கு நெருக்கடி தொந்தரவு கொடுக்குறவர்களாக இருந்தால் கூட பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டு தூரம் போகும்போது அப்படிப்பட்டவங்க தான் வந்து இவங்களை சிறை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க தான் வந்து இவங்களை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அசீரியர்கள் தான் வந்து 722 வருஷத்தில் இவங்களை பிடிச்சிட்டு போயிடுறாங்க.
ஆனால் கர்த்தர் பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு? எல்லாரையும் ஒன்றா தான் பார்க்குறாரு. இஸ்ரவேலர்களை ரொம்ப ஸ்பெஷலாக, அதான் ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறாரு, நான் கர்த்தர் அவர் மூலமாக பேசுகிறாரு, நான் இஸ்ரவேல் மக்கள் உங்களை மட்டும் எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன்னு நினைக்கிறீங்களா? மற்ற ஜாதிகள் மற்ற ஜனங்களை கூட நான் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறேன்ற. அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, கர்த்தர் தேசங்களுக்கு அப்பாற்பட்டவர். இஸ்ரவேல் மக்களை மட்டும்தாங்க ஆண்டவர் நடத்துறாரு, இஸ்ரவேல் மக்களை மட்டும்தான் நேசிக்கிறார், அப்படி பலர் நினைக்கிறாங்க. இப்போ கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு பலர் அப்படி நினைக்கிறதுனால தான் இந்த சண்டைலாம் நடக்குது. பார்த்தீங்களா? இஸ்ரேல்னு தேசம் வச்சு பேர் வச்சு சண்டை போடுறதுனால கிறிஸ்தவர்கள் கண்மூடித்தனமாக அப்படியே சப்போர்ட் பண்ணுறாங்கலாம் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க. அப்போ இப்போ எதுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறோம் என்னன்னு தெரியாதது போல சப்போர்ட் பண்ணுறது போலலாம் ஆயிடுது. ஆனால் கர்த்தர் தேசத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாரையும் நேசிக்கிறார். அதனால தான் நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்மெல்லாம் அதனால தான் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை நேசித்ததுனால தான் அவர் நம்மளை தேடி ஆட்கள் அனுப்புனார். ரட்சிக்கப்படும்படி மிஷினரிகள் பல ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் அனுப்புனார். நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொண்டோம், மீட்கப்பட்டோம், வாழ்வடைந்திருக்கிறோம், பலப்பட்டிருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் தேசத்தை எல்லாம் தாண்டி பாருங்க அவருடைய மீட்பையும் விடுதலையும் வெளிப்படுத்துறார். அப்போ யோனா நிகழ்ச்சியில் யோனாவை கர்த்தர் கொண்டு போய் கர்த்தரை அறியாத ஒரு ஜனக்கூட்டத்தை மீட்கிறதற்கு, கர்த்தரை அறியாத ஒரு மக்கள் பாருங்க அவர்களை தெரிந்தெடுத்துக் கொள்கிறதுக்கு அவர்களை பயன்படுத்துறார், யோனாவை பயன்படுத்துறாரு. பலர் அதை பெருசாக பாருங்க யோனா மாதிரி ஆளுங்க அதை பெருசாக அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை. என்னங்க கர்த்தரை அறியாத மக்களுக்கு எதுக்குங்க சுவிசேஷம் அப்படி கேட்குறாங்க. யோனாலாம் அதனால தான் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. கொண்டு போய் மீன் வாயை திறந்து மீன் வயிற்றுக்குள்ள அனுப்பிட்டாரு. அப்பயாவது அவருக்கு பாருங்க அந்த உணர்வில் ஒரு மாற்றம் வருதான்னு பார்க்கறதுக்கு. கர்த்தருடைய வார்த்தை மனிதர்களுடைய உணர்வை மாற்றக்கூடியது இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை உணர்வை மாற்றுறதுனால தான் வேலை நடக்குது. ஒரு மனுஷன் மறுரூபமாகறாங்க, ஒரு மனிதர்கள் புதிதாய் சிந்திக்கிறாங்கன்னா எப்படி சிந்திக்கிறாங்க? அவர்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் ஆளையே மாற்றுது. கிறிஸ்தவர்களாக மாறின உடனே ஞான ஸ்நானம் தண்ணியில் முங்கி எடுத்த உடனே அப்படியே வல்லமை வெளியிருந்து உடனே வந்துடுறது இல்லை. இயேசுவுக்கு வந்துச்சு, அதை நம்புகிறேன் நான். எனக்கும் கர்த்தர் அப்படி அனுப்புறோம்னு நினச்சாருன்னா பரிசுத்த ஆவியானவர் அப்படி அனுப்பி அவர் மகிமைப்படணும்னு நினச்சாருன்னா மகிமைப்படுறாரு. ஆனால் பெரும்பாலும் எல்லாருக்கும் அது நடந்துடுறது இல்லை. இயேசு தேவனுடைய குமாரனாக இருந்ததுனால அவர் தண்ணியிலிருந்து மூழ்கி வெளியே எழும்பும் போதே தேவனுடைய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேலே வந்து இறங்கி அவர் தேவனுடைய குமாரன் என்கிறத காண்பிச்சார். அவர் தேவனுடைய குமாரன்றதுனால அது நடந்தது, அதை விசுவாசிக்கிறோம். ஆனால் உடனே நடந்துருதுங்க. ஞான ஸ்நானம் எடுத்தோடனே ஆளே மாறிடுறாங்க. அப்படி மாறுறது இல்லை. எப்படி மாறுறாங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க வசனத்தின்படி நடக்கிறதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து அதில் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தான் பாருங்க அந்த ப்ராசஸில் தான் ஆளுங்க மாறுறாங்க. அதுதான் வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த யோனா மாதிரி ஆளுங்க பல நேரத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா ரட்சிப்பு இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க புறப்பட்டு யோனா எடுத்தோடனே போகலை. இன்றைக்கும் பல யூதர்கள் அப்படி தான் கருதுறாங்க. என்ன கருதுறாங்கன்னா மேசியான்னு இயேசு இன்னும் வரலைங்க, வந்த இயேசுவை மேசியானே ஏற்றுக்கல, இன்னொருத்தர் வரப்போறாரு, இன்னும் மீட்பர் வரப்போறாருன்னு பல யூதர்கள் இருக்கிறாங்க. ஒரு சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்கிறாங்க. பல யூதர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றதில்லை. ஏன்னா இன்னும் இயேசுவை மேசியானே பார்க்கறது இல்லை, இயேசுவை மேசியானே உணர்றதில்லை. ஆனால் கர்த்தர் எப்படி பார்க்குறாரு தேசத்தெல்லாம்? அவர் இஸ்ரவேல் மக்கள்னு பார்க்கறது இல்லை, மற்ற மக்கள்னு பார்க்கறது இல்லை, கிறிஸ்தவங்கன்னு பார்க்கறது இல்லை, கிறிஸ்தவங்க இல்லாதவங்கன்னு பார்க்கறது இல்லை. அவர் எல்லாரையும் ஒன்று போலவே பார்க்கிறார், எல்லாரையும் ஒன்றாகவே அவர் பார்க்குறாரு, எல்லாரையும் ஒன்றாகவே அவர் கவனிக்கிறார், எல்லார் மேலேயும் ஒன்றாகவே அன்பு வைத்திருக்கிறார். அப்போ இந்த யோனாவை கொண்டு போய் அந்த மக்கள் தேசத்தை மீட்டது போல பாருங்க இங்கே பீலையாம்ன்ற ஒரு மனுஷன், இந்த மனுஷன் குறி சொல்ற ஆளு கர்த்தரை அறிந்திருக்கிறார், ஆனால் கர்த்தருடைய மனுஷன் அல்ல. பாருங்க ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான். யோனா ஒரு இஸ்ரவேல் வம்சத்தில் உள்ள ஆளு, இஸ்ரவேல் தேசத்தார். அவரை கொண்டு போய் நினிவேன்னு கர்த்தரை அறியாத தேசத்துக்கு அனுப்புறாரு. இங்க சபிக்கும்படி பாலாக்குன்ற ஒரு மோவாபிய ராஜா இஸ்ரவேல் மக்களை சபிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டு வர்றாரு. வரும்போது கர்த்தர் இந்த பீலையாம் கிட்டையும் பேசுறாரு, பீலையாம் கிட்டையும் இடைப்படுகிறாரு. கழுத வாயை திறந்து பீலையாமுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, இல்லைன்னா பீலையாம் செத்துருப்பாரு. வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, உடனே கழுதையின் வாயை கர்த்தர் திறந்தார், அது பீலையாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு
என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பீலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுது உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பீலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார். இதான் ரொம்ப முக்கியம். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடு வைத்திருப்பேன். பாருங்க, தேவனுடைய தூதனானவர் இந்த கழுதை மூலமா பேசி என்ன சொல்றாரு? கழுதை உனக்கு உதவி செய்யலைன்னா கழுதை உயிரோடு இருந்திருக்கும், நீ போயிருப்பப்பா, உன் கதை முடிஞ்சிருக்கும்ன்ற. பாருங்க, சபிக்கும்படி தான் போறாரு இந்த பீலேயாம் இஸ்ரவேல் மக்களை. கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா அங்கேயே வழியிலே ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி பண்ணலை. பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அவன் ஒரு கர்த்தரை அறியாத ஒரு பாருங்க இஸ்ரவேல் அல்லாத ஒரு மனுஷன். ஆனால் கர்த்தர் எப்படி டீல் பண்ணுறாரு, கர்த்தர் எப்படி நடந்துக்கிறாரு. பலர் நினைக்கிறாங்கன்னா இது என்னங்க இவங்ககிட்ட போய் கான்வர்சேஷன், இதெல்லாம் அவசியமா? கர்த்தரை தெரியாதவங்க அறியாதவங்க அவங்கள ஒரு வழி பண்ணி முடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. கர்த்தர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் ஒரு நாளும் பட்சபாதம் பார்க்கறது இல்லை. நம்மளை ரொம்ப ஸ்பெஷலாக நேசிக்கிறாருங்க. பாருங்க, அப்படி சொல்றது வழக்கம்தான். கிறிஸ்தவ சபையில் புதுசாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து வருகிறவங்க கிட்ட என்ன சொல்கிறோன்னா, வாங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு, உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாரு, உங்களை மிகவும் விரும்புகிறாரு, நேசிக்கிறாருன்னு சொல்கிறோம் இல்லையா? அது ஏன் சொல்கிறோம்? ஆரம்ப நிலையில் அவர்களை கடவுளுக்குள்ளே நடத்துறதுக்கு பாருங்க, ஆரம்ப நிலையில் அது பயன்படுது. ஒரு குழந்தை பிள்ளையாக இருக்கும்போது, சின்ன குழந்தையாக இருக்கும்போது பால் கொடுக்குறோம், ஸ்பூனில் ஊட்டுறோம், டப்பாவில் கொடுக்குறோம், அதை ஃபீட் பண்ணுறோம் அந்த பிள்ளைக்கு. அது குழந்தையாக இருக்கும்போது. வளர்ந்ததுக்கப்புறமும் இது பாட்டில் பால் தான் குடிக்கும்னா கேட்குறீங்களா? வளர்ந்ததுக்கப்புறமும் இந்த குழந்தை பாட்டில் பால் தான் குடிக்கும்னா இந்த குழந்தைக்கு சரியான வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். அப்போ குழந்தை சரியாக வளரலை, வளர வேண்டிய விதத்தில் வளரலை. அப்போ சொல்லக்கூடாது, என்னங்க அன்னைக்கு சொன்னாங்களே இயேசு ரொம்ப ஸ்பெஷலாக நேசிக்கிறாரு, என்னன்னு உண்மைதான், ஸ்பெஷலாக தான் நேசிக்கிறாருன்னு சொன்னாங்க, கரெக்டு தான். எதுக்குன்னா குழந்தையாக இருக்கும்போது ஃபீட் பண்ணாங்க. பவுல் சொல்கிறாருல்ல, அப்பொழுது நான் குழந்தையாக இருந்தேன், இப்போ வளர்ந்து பெரியவனாயிட்டேன். இப்போ எப்படி பார்க்கணுன்னா, விசுவாச கண்களினால் நமது கண்களை திறந்து ஆண்டவர் நம்மை நேசிக்கிறது போல எல்லாரையும் நேசிக்கிறார் என்கிறத உணரணும். நம்மளை பீலேயாம்கிட்டையும் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அதனால பீலேயாம் மாதிரி ஆளுங்க கிட்ட போயிடக்கூடாது. ஏதாவது கேட்டு சொல்லுங்க, குறி ஆண்டவர்கிட்ட எனக்கு ஏதாவது வச்சிருக்காரான்னு கேட்டு சொல்லுங்கன்னு அப்படி போயிடக்கூடாது. பீலேயாமையே தடுக்கிறவர் இவர், பீலேயாமையே ஒரு வழி பண்றவர் இவர். விட்டா பீலேயாமுக்கும் அவனுக்கு மரணமே வந்திருக்கும், ஆள் மரிச்சே போயிருப்பாரு. அதனால பீலேயாம் மாதிரி ஆளுகளுக்கு பெரிய வல்லமை இருக்கு, அங்கே போயிடுவோம், ஏதாவது குறி கேட்டு சொல்லுவாங்க, அப்படி போகிறதும் சரியில்லை. அதே நேரத்தில் கர்த்தரை அறியாதவர்களை அவர் நேசிக்கிறது இல்லைன்ற உணர்வு இருக்கிறதும் சரியில்லை. பாருங்க, பல நேரத்தில் கிறிஸ்தவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க, எப்படி அவங்களுக்கு ஒரு எதிராளி உண்டாயிட்டாங்கன்னா அந்த எதிராளியை அவங்களுக்காகவே தான் பல நேரத்தில் ஜெபம் அமைஞ்சிருது. அவங்க மண்டையை உடைக்கிறதும், ஆண்டவரே அவங்களுக்கு ஏதாவது நடந்துட்டா பரவாயில்ல, அவர் என்ன இந்த பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காரு, மண்டையை உடைக்கிறதுக்கு சுத்தியலோட போயிட்டு இருக்கிறான். எதிராளி அவன் எது அப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான், அவங்க இதை செய்கிறாங்க அதை செய்கிறாங்க, ஆண்டவரே அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது வந்துடக்கூடாதா, இந்த வேலையாக செய்கிறார் அவர் அவங்களுக்கு தீங்கு உண்டாக்குறதுக்காக அவர் இல்லை. அவர் எதுக்கு இருக்காருன்னா எல்லாரையும் ரட்சித்து மீட்கிறதுக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நம்மை கொண்டு இந்த உலகத்தையே ரட்சிக்கிறதுக்கு, அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நமக்கு விரோதமாக ஒருத்தங்க வந்துட்டாங்கன்றதுனால கர்த்தருக்கு விரோதமாக போயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. கேட்குறீங்களா? நமக்கு விரோதமாக ஒருத்தங்க வந்துட்டாங்க பேசுகிறாங்கன்றதுனால கர்த்தருக்கு விரோதமாக அவங்க போயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, கடவுளுக்கு விரோதமாக பண்ணிட்டாங்க அப்படி இல்லை. கர்த்தருக்கு விரோதமாக பண்ணுறது வேற சப்ஜெக்டு, நமக்கு விரோதமாக பண்ணுறது வேற சப்ஜெக்ட். ஒருவேளை நம்ம கர்த்தருடைய வழியில் இல்லாமல் இருந்தால்
அவர்கள் நமக்கு விரோதமாய் செய்கிறது கூட கர்த்தருக்கு ஏற்றது தான். அதனால தான் நினிவே கதைக்கு போனேன். நினிவே கதையில் அசீரியர்கள் பெருசாக கர்த்தருடைய ஜனம் கிடையாது, உடன்படிக்கை கிடையாது, தீர்க்க தரிசனம் கிடையாது. நினிவேக்கு போன யோனா போய் அவர்களை மீட்கும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லி, கர்த்தர் உங்களை ஆண்டவரை நோக்கி பாருங்க, கூப்பிடுங்க, உங்களை மீட்பாருன்னு யோனாவை அனுப்புனாரு. அவங்க திரும்பி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இஸ்ரவேல் மக்கள் எடக்கு பண்ணும்போது, இஸ்ரவேல் மக்கள் அக்கிரமம் பண்ணும்போது அந்த அசீரியர்கள் கையில் தான் போய் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்போ நமக்கு விரோதமாக ஏதோ ஒருத்தர் பண்ணுறதுனால, நமக்கு விரோதமாக ஏதோ நடக்கிறதுனால அவங்க கர்த்தருக்கு விரோதமாக பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதான் ரொம்ப முக்கியமாக அதில் கவனிக்கணும். அப்போ கழுதையை திறந்து அவர் வாயை திறந்து பேச வைக்கிறாருன்னா அவருடைய வல்லமை எப்படி வெளிப்படுது? எல்லா மக்களையும் மீட்கும்படி, எல்லா மக்கள் மேலேயும் அன்பு காட்டும்படி அவருடைய வல்லமை வெளிப்படுது. அப்போ இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் யாராக இருக்கிறோன்னா, நம்ம எல்லாருமே இஸ்ரவேலர்கள் தான். பிலேயாம் ஆண்டவரை ரட்சி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருந்தாருன்னா அவரும் இஸ்ரவேலாக மாறி இருப்பார். பாருங்க, அந்த ராகாப்புன்ற அம்மா மலையில் அந்த சிவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எரிகோ பட்டணத்தில். அந்த அம்மா இஸ்ரவேல் ஆயிட்டாங்க. எப்படி? விசுவாசத்தினால. ரூத்து அந்த அம்மா மோவாபிய ஸ்திரீ, அந்த அம்மா இஸ்ரவேல், அந்த வம்சம் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. இன்றைக்கு நம்ம எல்லாம் கூட தேவனுடைய ஜனமாய் இருக்கிறோம். நாம் எல்லாரும் இஸ்ரவேலராய் நாமும் இருக்கிறோம். அப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுகிற நமக்கு எவ்வித தீமையோ, எவ்வித போராட்டமோ, எவ்வித சாபமோ, எவ்வித குறி சொல்லுதலோ இங்கே வேலை செய்யாது. பாருங்க, இது இப்படி தான் எடுத்துக்கணும். அந்த பிலேயாம் கதையில் சொல்லப்பட்ட அந்த மனுஷன் கர்த்தரை அறியாத ஆளு. அதனால அவர் குறி சொல்றதுக்கு போறாரு, சபிக்கிறதுக்கு போறாரு, கர்த்தர் அதை தடுக்கிறாரு. நாமும் இஸ்ரவேலா இன்றைக்கு இருக்கிறதுனால, எப்படி இஸ்ரவேலா இருக்கிறோம்னா விசுவாசத்தினாலே நாம் இஸ்ரவேலாய் மாறி இருக்கிறோம். பாருங்க, விசுவாசத்தினால, கிறிஸ்து இயேசுவை நம்புகிற விசுவாசத்தினால இஸ்ரவேலாய் மாறி இருக்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க, கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3 வசனம் 13ஆம் வசனத்திலிருந்து 13-14 வாசிக்கிறோம் பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி. சாபத்தை பற்றி யாராவது பேசுகிறாங்கன்னா பாருங்க, இந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வரணும். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரத்தில் தூக்கப்பட்டவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மரத்தில் தான் மரண தண்டனை கொடுத்தாங்க. அப்போ மரத்தில் யாரெல்லாம் தொங்க விடுறாங்களோ அவெல்லாம் சபிக்கப்பட்டவன். சிலுவை மாதிரி மரத்தில் கட்டி தொங்க விட்டான். அப்போ மரத்தில் ஒரு ஆள் சாகிறாருன்னா அவன் சபிக்கப்பட்டவன். அவன் எடுத்து உடனே அடக்கம் பண்ண மாட்டாங்க. பருந்து, கழுகு போன்ற இதெல்லாம் போட்டு அவருடைய சரீரத்தை கொன்று பிச்சு தின்னும். அப்போ மரணம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஒரு சபிக்கப்பட்ட ஆளுக்கு தான் இப்படி ஒரு மரணம் நடக்கும். அதனால தான் இவர் என்ன சொல்கிறாரு, பவுல் எழுதும்போது, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி, அவங்களாம் சாபத்துக்கு உட்பட்டவங்க எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாயிட்டார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கும்படி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாண சாபம். நியாயப்பிரமாண சாபம் என்ன? மனுஷனை பாவம்ன்றதை பாவின்னு காட்டிக்கிட்டே இருக்கு. அதுதான் பெரிய சாபம். மற்றவங்க சொல்ற சாபத்தை விட பெரிய சாபம் எது? நியாயப்பிரமாணம் சொல்லுகிற சாபம். நியாயப்பிரமாணம் எது சொல்லுது? நம்மெல்லாம் பாவின்னு சொல்லுது, தேவ மகிமை அற்றவர்கள்னு சொல்லுது, நம்மெல்லாம் கர்த்தர்கிட்ட போய் சேர முடியாதுன்னு சொல்லுது. நியாயப்பிரமாண சாபம் அதுதான் பெரிய சாபம். மற்றவங்க சொல்கிற சாபம், மற்றவங்க பேசுறது, மற்றவங்க ஏதாவது சாபம் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறது. பாருங்க, இதெல்லாம் விட பெரிய சாபம் எதுன்னா, நாம் கர்த்தருக்கு முன்னால் பாவியாக இருக்கிறோன்றது தான் பெரிய சாபம். பலர் நினைக்கிறாங்க இல்லையா, கண்ணு போட்டுருவாங்க. இது எப்படியாவது எதாவது போயிட்டு எதாவது நல்லா வந்துருச்சுன்னா கண்ணு போட்டுருவாங்க. நல்லா ஒரு அப்பியரன்ஸு நல்லா வந்துருச்சுன்னா, வீடெல்லாம் கட்டி முடித்து, பொதுவாக நம்ம ஊரில் கலாச்சாரம் என்னென்னா, நல்லா முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணி பால் காய்க்க மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஏன் காய்க்கிறது இல்லை? அதை முள்ளாக ஃபர்னிஷ் பண்ணி நல்லா காய்ச்சிட்டா பார்க்குறவங்க பார்வை நல்லா சொல்லுவாங்க, எல்லார் பார்வையும் ஒன்றா இருக்காது. கரெக்டு தான், எல்லார் பார்வையும் ஒன்றா இருக்காது தான். அதுக்காக அரைகுறையாக ஃபர்னிஷ் பண்ணி அரைகுறையாக அதை பண்ணணுன்றது கலாச்சாரமாகவே ஆகிப்போச்சு. எதுவும் முழுசாக பண்ணிடாத, அது அப்படியே கொஞ்சம் அரைகுறையாக அப்படியே இருக்கும்போது அப்படியே
பண்ணிடலாம், பால் காய்ச்சிடணும், அப்போ தான் எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்திடணும்னு சொல்கிறான். ஏன்னா இவங்க எதை ரொம்ப பெருசாக நம்புகிறாங்கன்னா, மற்றவர்கள் போடுற அந்த பார்வையினால் ஏற்படுறது நம்மளை ஏதோ பாதிச்சிடும்னு நினைக்கிறாங்க. இவங்க பயப்படுற மாதிரியே நடக்க வேற செஞ்சிருது. பயந்தது எனக்கு நேரிட்டதுன்றது போல இவங்க எதை பயந்து எதை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஏதாவது நடந்துருது. உடனே சொல்லிடுறாங்க, ஐயோ போச்சு, நம்ம பயந்த மாதிரியே வேற ஆயிடுச்சு, இது அர்த்தம் இல்லை போல, கண்ணு பட்டுருச்சு. ஒரு சில வீடுகள்லாம், எனக்கு தெரிஞ்ச வீடுகளில் சுற்றி போடுற வீடெல்லாம் இருக்கு. எடுத்து சுற்றி போட்டு அதை போட்டால் அது வெடிக்கும், பட்டன்னு. இவ்வளோ கண் இருக்கணும். உப்பையும் காஞ்ச மிளகாயும் போட்டால் வெடிக்க தான் செய்யும். இதில் என்ன பிரமாதம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் வெடிச்சுட்டு இதில் இவ்வளோ கண் இருக்குது, இவ்வளோ பார்வை விழுந்துருச்சு, இது சரியில்லை. அதெல்லாம் நம்புறதில்லை, அதை நம்பக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற ஆளுக்கு இதுக்கு மேலெல்லாம் பெருசாக நம்பிக்கை போயிடுச்சுன்னா கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கு இடம்லாம் போயிடும், கர்த்தரை நம்புறதுக்கு இடம்லாம் போயிடும். அவர் நியாயப்பிரமாணத்தின் சாபம் பெரிய சாபம், அதுலேருந்தே மீட்டு கொண்டாருன்னு வசனம் சொல்லுது. அப்போ இதுக்கு மேலே கவனம் வச்சுட்டு இருந்தா அப்போ எப்படிங்க பண்ணுறது அப்படின்னா, பாருங்க, நீங்கள் நல்லா ஒரு கர்த்தர் நடத்துகிறாரு, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, நல்ல நிறைவை கொடுத்துருக்காருன்னா ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு வரீங்க, பலர் உங்களை பார்த்துட்டாங்கன்ற உணர்வு உங்களுக்கு வந்தால் கூட நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, அநேகர் பார்க்கும்படி நீர் என்னை உயர்த்தி இருக்கிறீர், அதுக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் அவர்கிட்ட தான் பகிர்ந்து கொள்ளணும். ஒரு நிகழ்ச்சிக்கு போறீங்க, நல்லா டிப்டாப்பாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணி எல்லாரும் உங்களை பார்த்து மதிக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஏதாவது சுற்றி போடுவோன்னு இறங்கிடக்கூடாது. இது என்ன, இது சுற்றி போட்டால் தான் எல்லாம் சரியாகும்? இல்லை, அந்த பிஸ்னஸே இல்லை, சுற்றி போடுற வியாபாரம் இல்லை இது. வீட்டுக்கு வந்தோடனே என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே நல்லா இன்றைக்கு என்னை போயிட்டு வரும்படி செஞ்சீங்க, அநேகர் பார்க்கும்படி என்னை உயர்த்தி இருக்கிறீங்க. பாருங்க, அதுக்கு தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆண்டவரே அநேகர் பார்க்கும்படி எங்களை ஆசீர்வாதமாக வைங்க, அநேகர் பார்க்கும்படி அவங்க உங்கள் நாம மகிமைப்படும்படி எங்களை உயர்த்துங்க. இதுதான் ஜெபம் இல்லையா? கவனிக்கிறீங்களா என்ன சொல்கிறேன்னு? புரியுதுன்னு நினைக்கிறேன். ஜெபம் என்னது? ஆண்டவரே பலர் எங்களை பார்க்கும்படி உங்கள் நாம மகிமைப்படும்படி நாங்கள் வாழணும், இதுதான் ஜெபம். போயிட்டு வந்தோடனே நடந்ததுக்கப்புறம் ஜெபம் நடக்கிறது இல்லை, சுற்றி போடுற வியாபாரம் நடந்ததுன்னா ஆண்டவர் உயர்த்துறதுக்கும் அர்த்தம் இல்லை, எதுக்குமே அர்த்தம் இல்லாமல் போயிடுது, போயிட்டு வந்ததுக்கும் அர்த்தம் இல்லாமல் ஆயிடுது. கனம் எல்லாம் வருங்க, அற்ப இந்த சின்ன மிளகாக்கு மேலேயும் காஞ்ச மிளகாய்க்கு மேலேயும் அப்புறம் கொஞ்சம் கல்லுப்புக்கு மேலேயும் போயிடுது. இதுக்கு மேலே நம்பிக்கை போகிறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஒரே ஜெபம், கல்லுப்பையே வீட்டு வாசலில் கட்டி தொங்க விட்டுட்டு அப்படி ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம். இது அப்படி இல்லை. பாருங்க, எதை கவனிக்கணும்னா நுட்பமாக எதை பார்க்கணும்? கர்த்தர் என்ன உயர்த்தி இருக்கிறாரு, கர்த்தர் என்ன, ஆண்டவரே இம்மட்டும் என்னை கொண்டு வந்திருக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். தாவீது சொல்றாரு இல்லையா, இம்மட்டும் இந்த என்னுடைய குடும்பம் நாங்களாம் நடத்தப்பட்டிருக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம்னு சொல்லி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லும் போது என்ன ஆயிருது பாருங்க, எந்த விதமான தீமையோ மனுஷர்களுடைய கண்களோ அது உங்களை தொடாது. ஏன்னா உங்க சந்தோஷத்தை ஆண்டவரோட பகிர்ந்து கொண்டுட்டீங்க. இப்ப சந்தோஷத்தை யாரோட சொல்லியாச்சு? இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லியாச்சு, பகிர்ந்து கொண்டாச்சு, அவருக்கு நன்றி சொல்லியாச்சு. அவர் எதையாவது வர வச்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்களேன், வராது. ஆமா, நம்ம எதுவும் சத்தமே வரமாட்டேன், வராது, எதுவும் வராது. ஆண்டவர் எதையும் அணுக விட மாட்டாரு, எதுவும் வராது. அப்ப கவனம் முழுசும் கர்த்தர் மேல இருக்கணும். அதை தான் இவர் சொல்றாரு, மரத்துல தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படி இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? புறஜாதிகளாகிய நாம் பாருங்க, ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதம், அவருடைய சந்ததி, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிக்கு வரும்படி அவர் என்ன பண்ணாராம்? நமக்காக சாபமாகி நம்மை மீட்டு கொண்டார். அப்ப எந்த சாபமும் நம்மை அணுகாது, எந்த தீமையும் அணுகாது. அப்ப இதை எப்படி உணர்ந்து கொள்ளணும்னா, நமக்கு விரோதமா யாராவது செய்யறாங்கன்றதுனால அவங்க கர்த்தருக்கு விரோதமா வர்றவங்க இல்லை. நம்ம கர்த்தருக்கு முன்னால், ஆண்டவரே எனக்கு என்ன நீர் வைத்திருக்கிறீர், கழுத வாயை திறந்து பிழையாம்கிட்டயே கழுத பேசும்படி கர்த்தர் பண்றாரு. கர்த்தரை அறியாத ஒரு மனுஷங்கிட்டேயே கழுத அப்படி பேசி பண்ணுதுன்னா கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர்ங்கிறத காட்டுது ஒண்ணு, எல்லாரையும் எப்படி நேசிக்கிறார்ன்றதை காட்டுது ஒண்ணு.
ரெண்டாவது, இவங்க இந்த சாபமெல்லாம் வந்து இஸ்ரவேல் மக்களை பாதிக்காது, நான் சபிக்க விட மாட்டேன், வாக்கு தத்தம் பண்ணதுல உண்மையா இருப்பேன்றதை கர்த்தர் காட்டுறாரு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு தத்தம் பண்ணாரு? நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன், அந்த மாதிரிலாம் வாக்கு தத்தம் கொடுக்குறாரு இல்லையா? உங்களுக்கு சாபம் இல்லை, நீ ஆசீர்வாதமான சந்ததின்றாரு. அப்ப அதை உண்மையாய் நிலைநிறுத்தும்படி இந்த பீலேயாமெல்லாம் கர்த்தர் பாருங்க, அந்த மாதிரி இவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ன்றதை ப்ரூவ் பண்ணும்படி கொடுத்த உடன்படிக்கையில உண்மையா இருக்கிறாருன்றதையும் காட்டுறாரு. அப்ப எந்த தீமையை நினைச்சோம், எந்த சாபத்தை நினைச்சும் பயப்பட வேண்டியதில்லை. கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். யார் மேல? கிறிஸ்து மேல இருக்கக்கூடிய விசுவாசத்தினால. இயேசு நமக்காய் மரித்தார், இயேசு நமக்காய் உயிர் தெழுந்தார், இயேசு நமக்காய் வாழ்வு கொடுத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தினாலே பிழைக்கிறவர்கள் நாம். அப்படிதான் பிழைக்கணும். அப்பதான் அவருடைய வல்லமை நமக்குள்ளாக வெளிப்படுகிறது. கழுத வாயை திறந்த வல்லமை நமக்குள்ளேயும் வெளிப்பட்டு நம்மையும் அநேகருக்கு பயன்படுகிற கருவியா மாத்துறாரு. இது ரொம்ப சீரியஸா நீங்க யோசிக்கணும். கர்த்தருக்கு ஆண்டவரே உங்க நாமம் மகிமைப்படும்படி தான் வாழ்றோம், அப்படிதான் வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் அப்படி உயர்த்துற உடனே பயம் வந்துடக்கூடாது, அப்படி கொண்டு போறாருன்னு தெரிஞ்ச உடனே பயம் வந்துடக்கூடாது, நல்லா போகுது எல்லாம் நல்லா நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே பயம் வந்துடக்கூடாது. அப்படி பயப்படுவாங்க சிலர். என்ன எல்லாமே நல்லா நடக்குது, என்ன இது பெரிய பிரச்சனையாயிருமோ, ஏதாவது பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்குவோம், அப்படிலாம் பயப்படுவாங்க. அப்புறம் அப்படிலாம் எந்த பயமும் வரக்கூடாது. நல்லா போகுதுன்னா கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நல்லா போயிட்டே இருக்குது, ஆண்டவரே என்னை நல்லா நடத்திட்டு இருக்கிறீர், உமது கரம் என்னை நடத்துகிறது அப்படின்னு நன்றி சொல்லணும். பாருங்க, அதுதான் ஒன்று. ரெண்டாவது மிக முக்கியமான காரியம் இந்த பகுதியில், யோசுவா புஸ்தகத்துக்கு போவோம் பாருங்க, 24ஆம் அதிகாரம். யோசுவா 24 என்னாகமம் 22:34. என்னாகமம் 22:34. அப்பொழுது பீலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியில் நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன், இப்பொழுது உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்ப போய்விடுகிறேன் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் பீலேயாமை நோக்கி, அந்த மனுஷரோட கூட போ, நான் உன்னோடே சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவாய் என்றார். அப்படியே பீலேயாம் பாலாக்கின் பிரபுக்களோட கூட போனான். பாருங்க, ஒன்று கர்த்தர் கழுத வாயை திறந்து இந்த பீலேயாம அவன்கிட்ட பேசி அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி பாருங்க, அவன் மூலமா இஸ்ரவேல் மக்களுக்கு பண்ண உடன்படிக்கையை உறுதி பண்ணாரு. கர்த்தருடைய வல்லமை அன்பை புறஜாதிகள் மேலே எப்படி நேசிக்கிறார்ன்றதை காண்பிக்கிறாருன்னு பார்த்தோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த பகுதியில் பீலேயாமுக்கு ஒரு உணர்வு வந்துருச்சு. ஆண்டவரே உமக்கு தெரியாமல் போயிட்டேன் போல, விரோதமாக போயிட்டேன் போல, நான் வேணா திரும்ப போறேன்றான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்லை 35வது வசனம் பாருங்க, அந்த மனுஷரோட கூட போ, நான் உன்னோடே சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவாய். அப்படியே பீலேயாம் பாலாக்கின் பிரபுக்களோட போனான். பாருங்க, என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் சூழ்நிலைகளை கொண்டு நம்மை அவர் பக்கமா திருப்புறாரு. கர்த்தர் சூழ்நிலைகளை கொண்டு என்ன பண்றாரு, நம்மளை அவர் பக்கமா டேர்ன் பண்றாரு. கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் சர்க்கிள் வருது, இல்லை ஏதோ ஒரு நெருடல் வருது, இல்லை ஏதோ ஒரு சின்ன போராட்டம் வருது, ஏதோ பிரச்சனை வருது, இப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரி சூழ்நிலைகளை கொண்டு கர்த்தர் நம்மை அவர் பக்கம் திருப்புறார். பாருங்க, அந்த உணர்வு நமக்கு வரணும். தப்பு வந்தோடனே, ஏதோ கொஞ்சம் பிரச்சனை வந்தோடனே, கொஞ்சம் போராட்டம் வந்தோடனே, கொஞ்சம் கஷ்டம் வந்தோடனே, கொஞ்சம் ஒரு மாதிரி நெருக்கடி வந்தோடனே, ஐயோ இது ரொம்ப ஜோம் பண்ணது சரியில்லை போலன்னு நினைக்கக்கூடாது. பலர் நினைக்கிறாங்க, என்னங்க ரொம்ப ஜோம் பண்ணிட்டா ஒரே போராட்டம் ஆயிடுது, இது என்ன ஒரே கஷ்டமாயிருது, நல்லா ஜெபம் பண்ணவே கூடாது, நல்லா பைபிள் வாசிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்க, இப்படி தான் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு அங்கே உள்ளே இருக்கக்கூடிய புதையல் ஏதோ ஒன்று அதை உழைச்சிக்கிட்டே இருக்கிறான், உடைச்சிக்கிட்டே போகிறானா. பக்கத்தில் அந்த புதையலை எடுக்க வர்ற நேரத்தில் கிவ் அப் பண்ணிடுறான். இது ரொம்ப கஷ்டம், இது முடியாது, இதனுடைய போராட்டம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் உழைச்சிருந்தாங்கன்னா அந்த புதையல் கையில் எடுத்துருக்க முடியும். ஆனால் எடுக்க முடியாத மாதிரி திரும்ப போயிட்டான்மா. அப்போ என்ன அர்த்தம்னா, அதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது, நல்லா போகணும்னு நினைக்கும் போது, நல்ல வழியில் வரணும்னு நினைக்கும் போது போராட்டம் வரதான் செய்யும். அதான் சத்ருவானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான். அப்போ அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல தான் இருப்பான். அவன் அப்படி தான் போராடிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பான். நம்மளை நல்லா ஆகக்கூடாதுன்றது தான் சத்துருவுடைய நோக்கமே. பாருங்க, நம்மளை அறியாமலேயே சத்துருவானவனுடைய சைடுக்கு போயிடக்கூடாது. இது என்னங்க ஒரே பைபிள் வாசி ஜெபம் பண்ணால் கஷ்டமாயிருது, அதனால பேசாமல் இதெல்லாம் விட்டுருவோம், அப்படி இல்லை.
இது என்னங்க ஒரே போராட்டமாக இருக்குது அதனால் விட்டுருவோம். அப்படி இல்லை பாருங்க, கர்த்தர் நம்மளுடைய சோதனைக்கு, நம்மளுடைய தாங்கக்கூடிய சக்திக்கு மேலே சோதனையாக அவர் தரப்போகிறதே இல்லை. அப்படி தான் பவுல் எழுதுறாரு. எப்படி சோதனை வருதான், நாம் எந்த அளவுக்கு சோதனையை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் சோதனை வருது. அப்போ நம்முடைய பிரச்சனை, போராட்டம், சவால்கள் இவைகள் எல்லாம் நாம் எந்த அளவுக்கு சமாளிக்க முடியுமோ தாங்க முடியுமோ அவ்வளவுக்கு தான் வருது. கர்த்தர் கட்டுப்பாட்டில் இருந்துட்டு இருக்காரு. பீலேயாம் கர்த்தருடைய மனுஷன் இல்லை, ஆனால் கூட அவனுக்கு என்ன உணர்வு வந்துருச்சு பாருங்க. சூழ்நிலை நெருக்கடி வந்தோடனே உடனே திரும்பிட்டான் ஆண்டவர் பக்கம். இது சரியில்லை ஆண்டவரே, உமக்கு விருப்பம் இல்லைன்னா திரும்ப போயிடுறான்றான். ஆனால் இதை வேற மாதிரி புரிஞ்சக்கூடாது. இது என்ன, இது ஒரே கஷ்டமாக இருக்கு, கர்த்தரை விட்டே தூரம் போயிடுவோன்னு, கர்த்தரை விட்டே ஓடிடுவோம். அப்படி இல்லை பாருங்க, யோனா அப்படி தான் பண்ணுறாரு. முதல்ல கர்த்தரை விட்டு தூரம் போவோன்னு ஓடிடுறாரு. தர்ஷீஸுக்கு போகலான்ட்டு போய் இதென்ன கர்த்தர் விட மாட்டாருன்னு கப்பலில் அடித்தட்டில் போய் படுத்துக்கிட்டாரு. கர்த்தர் அடித்தட்டுக்கு போனாலும் விட மாட்டார், பாதாளத்துக்கு கீழே போய் படுத்துக்கிட்டா கூட விட மாட்டார். நான் அதை பல பார்த்துருக்கேன். கர்த்தர் ஒருத்தர் வாழ்க்கையில் கொடுத்து நிறைவேற்றணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை நிச்சயம் செஞ்சே தீருவார். பாருங்கள், ஒரு சில நேரத்தில் 50 வயசு 60 வயசு ஆகி ஆளுங்க செமினரிக்கு படிக்க வருவாங்க. அப்போ நல்ல திறமையோட நல்ல தாளந்துகளோடு தான் வருவாங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது என்ன தோணும்னா, அவங்கள்ட்ட நீ கேட்டிங்கன்னா கூட என்ன சொல்லுவாங்க, நான் இத்தனை வருஷம் கர்த்தர் அழைச்சிருந்தாரு, அந்த அழைப்பை நான் மைண்ட் பண்ணல, அதை பெருசாக பொருட்படுத்தலை, ஆனால் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான உணர்வு வந்துருச்சு. 50 வயசெல்லாம் விடுங்க, பெரிய சின்ன கதை. 65 வயசில் ஆள் வந்து படித்தவங்களாம் இருக்கும். ஏன்னா அந்த நிறைவு வரவே மாட்டேங்குது. வாழ்க்கை முழுசும் வாழ்ந்துட்டா கூட என்ன நிறைவு வரல. கர்த்தர் என்ன மனுஷனுக்கு வச்சிருக்காரோ அதை நிறைவேற்றாமல் அவர் விடுறதே இல்லை. ஆனால் கவனித்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வீணாக போயிடுது. 65 வயசில் வந்து படிச்சுட்டு இவர் போய் என்ன பண்ண போகிறாரு? 65 வயசில் படிச்சுட்டு இன்னும் அப்படி ஃப்ரெஷ்ஷாக போய் ஊழியம் பண்ண போகிறாரா என்ன? 5ல் வளையாதது 50லேயே வளைய மாட்டேங்குது. அதனால தான் 5லேயே 4 போட வேண்டியது இருக்குது. போட்டு சரியாக பண்ணி அதை இப்போ அடிக்காதீங்கலாம் கூட ஸ்கூல்லலாம் சொல்கிறாங்க. ஆனால் கூட பெற்றோர்களாக இருக்கிறவங்க அதை நோனா நோதான்னு நான் நினைக்கிறேன். பிள்ளைகள் இருக்கும்போது அடம் பிடிக்குதுங்க, அழுதுங்க, அலட்டும், எவ்வளோ அழும். அப்படி இல்லை, அழுது வசனம் என்ன சொல்லுது, பிள்ளையை நல்வழிப்படுத்தணும். பெரம்பை கையாடாதவன் மகனை பகைக்கிறான். பல ஆளுங்க நம்ம ஊரில் சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் அடி வாங்கி வளர்ந்தாங்க, இன்றைக்கி நல்லா இருக்கேன்னுவாங்க. ஸ்கூலுக்கு ரீயூனியன்லாம் போய் பாருங்கள், சொல்லுவாங்க அந்த டீச்சர் அடின்னு அடிப்பாருங்க, போட்டு திருப்பிக்கிட்டு கையில் போடுவார், விரலில் போடுவார். ஆனால் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, வசனத்துக்கு ஏற்ப இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் பள்ளிக்கூடம். இன்றைக்கி பள்ளிக்கூடத்தை குறை சொல்ல, என்ன சொல்ல வரான்னா, இன்றைக்கி ரொம்ப தனி மனித உரிமை இதெல்லாம் ரொம்ப பேசுகிறாங்க. ரொம்ப சரிதான், தவறு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எப்படி நடத்தணும், எப்படி உருவாக்கணும், எப்படி உருவாகிற காலத்திலே சரியாக நடத்தணும்னு இருக்குல்ல. அப்போ சரியாக நடத்தாமல் ஆரம்பத்தில் விட்டாச்சுன்னா அது எத்தனை வயசானாலும் உருப்படாது, என்னானாலும் சரியாக வராது. அதுக்கான தீமையோடு தான் பின்னால் நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே என்ன தவறு நடந்ததோ அதனுடைய சீக்வன்ஸ் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் நிறுத்தவே முடியாதது போல் ஆயிடுது. அப்போ ஆரம்பத்திலே சரி பண்ணணும். அப்போ ஆரம்பத்திலேயே அதான் வசனம் சொல்லுது, வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, நல்லா ஆட்டம் போடு, கர்த்தரை கடைசியாக தேடிக்கலாம், ஆண்டவரை கடைசியாக பார்த்துக்கலாம், போய் புண்ணியம் தேடிக்கலான்றான் உலகத்தில். வாலிப நாட்களில் விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்காது. பாருங்க, 30 வயசு வரைக்கும் பொதுவாக நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் உலகம் ஏற்றுக்கும். என்ன தப்பு பண்ணாலும்னா, ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, அதில் தோத்துடுறீங்க, இல்லை ஒரு வேலைக்கு போகிறீங்க, பல கருத்துக்களை பேசுவாங்க. நம்மால் 30 வயசு அந்த காலகட்டத்திலலாம் பல சிந்தனை வரும். அப்போ இதெல்லாம் பல இதை பேசுவாங்க. அப்போ பேசும்போது எல்லாம் அதை விளையாட்டாக எடுத்துக்குவாங்க. எப்போ ஒரு 28, 30, 32 வயசு வரைக்கும். ஆனால் அதை தாண்டி போனதுக்கப்புறம் அதை விளையாட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஸ்டேஜ் மாறிடுச்சு. அப்போ அந்த வாலிப பிரயாயத்தில் சரியாக இருந்தால் தான் வாழ்க்கை சரியாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஊழியத்துக்கு வரணும்னு ஆண்டவர் முன் குறிச்சிருக்காரு, இல்லை இந்த வேலையை செய்யணும்னு முன் குறிச்சிருக்கிறாரு, இப்படி குடும்பம் இருக்கணும்னு முன் குறிச்சிருக்கிறாரு, இந்த பொறுப்பை கொடுக்கணும்னு ஏதோ ஒன்று முன் குறித்து வச்சிருக்காருன்னா அதை நீங்கள் அடையிற வரைக்கும் ஆண்டவர் விடுறதில்லை. ஆனால் சரியான நேரத்தில் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கும். சரியான நேரத்தில் பிடிக்கலன்னு வைங்க, அது கைக்கு வரும்போது அர்த்தம் இல்லாமல் ஆயிடும். அவன வசனம் என்ன சொல்லுது, விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும்னு சொல்லுது. அப்போ நம்ம எதை விரும்பணும்னா கர்த்தருடைய திட்டத்தை விரும்பணும். அப்போ நெடுநாள் காத்திருந்தா கூட விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல ஆயிடுது. ஆனால் கர்த்தருடைய வழியில் நடக்காமல் ரொம்ப தூரம் போய் தப்பான பாதையில் போய் மாட்டிக்கிட்டா அர்த்தமே இல்லாத மாதிரி ஆயிடுது வாழ்க்கை.
மரிக்கும் போது நிறைவாக மரிக்க முடியும். ஆனால் வாழ்க்கையில் என்ன நோக்கத்துக்கு ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கியிருக்காரு, எந்த நோக்கத்துக்கு இந்த பூமியில் வாழ்கிறோன்ற நோக்கத்தை இழந்துடுறாங்க. அதனால தான் நோக்கம் உடையவர்களாய் சிந்தனை உடையவர்களாக வாழணும். சின்ன சங்கடம் வரும்போது, சின்ன பிரச்சனை வரும்போது ஆண்டவர்கிட்ட திரும்பி இருக்கும். பிழையாம் திரும்புறது போல தான் சொல்கிறாரு, ஆண்டவரே இது உமக்கு தகாததா இருக்குமானால் நான் விட்டுறேன், தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய் விடுறேன். ஆண்டவர் ஏற்கனவே போகாதன்னாரு, ஆனால் புறப்பட்டு வந்துட்டாரு. இப்போ என்ன உணர்வு வந்துருச்சுன்னா, தப்பு பண்ணிட்டோம், தகாததாக இருக்கும்னா திரும்ப போயிடுறேன். அந்த உணர்வு தான் நமக்குள்ளே வரணும். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, ஆண்டவரே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதை நீங்கள் சரி பண்ணுங்க, நீங்கள் சரி பண்ணி அதை நேராக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி என்ன பயன்படுத்துங்க. அப்படி ஆசீர்வாதமாக போகும்போது பயந்துடக்கூடாது. சொன்ன மாதிரி சுற்றி போடுற வேலையில் இறங்கிடக்கூடாது. இது என்ன ஒரே இதாக இருக்குது, கண்ணு விழுந்துடும் போல, பொறாமப்பட்டுரும் போல, அப்படி இறங்கிடக்கூடாது. கர்த்தர் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் தராரு. அப்படியா? நிச்சயமாக தராரு. அப்போ அதை நம்பணும், அதை விசுவாசிக்கணும். வாழ்க்கையில் நடக்கும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், அவர் அப்ரிஷியேட் பண்ணணும். ஆண்டவரே நீர் சரி நல்லா போகுது, உமக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தால் கூட அந்த ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், ஆண்டவரே மகிழ்ச்சியை உள்ளத்தில் கொடுத்துருக்குறீங்க, இதற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படி ஒரு பழக்கம் சபைக்கு வரணும், இப்படி ஒரு பழக்கம் கிறிஸ்தவர்களுக்கு வரணும். அந்த சந்தோஷத்தை நம்மளே கொண்டாடிக்கிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ பெரிய ஆள், எப்படி பண்ணிட்டோம் பாரு அப்படி நினைக்கக்கூடாது. பாருங்க, ஒரு பிரசங்கம் நல்லா வருதுன்னா முடிஞ்ச உடனே நான் நினைக்கக்கூடாது, அப்போ நல்லா வந்துருச்சு, எல்லாரும் நல்லா கவனித்து அதில் ஏதோ பண்ணுறாங்கன்றதுனால நான் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டேன் நான் நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சிட்டா பிரசங்கமே வீண். நான் என்ன நினைக்கணும், ஆண்டவரே எனக்கு பிரசங்கத்தை கொடுத்து வாயில் வார்த்தையை கொடுத்து இதில் கொண்டு வந்திருந்தா கூட இதை அப்படியே பார்த்து பேசலாம் முடியாது. 5 பக்கம் அடிச்சுட்டு வந்திருந்தா கூட நீட்டாக பார்க்குற அளவுக்கு அடிச்சுட்டு வந்து புரிகிற அளவுக்கு கலர் பண்ணிட்டு வந்தால் கூட கண் அங்கே போனால் தெரியாது. அப்போ நான் என்ன நினைக்கக்கூடாது, நான் இதை டைப் பண்ணி தயார் பண்ணி அதில் பண்ணுறதுனால பிரசங்கம் நல்லா வந்துருச்சு, எல்லாரும் கவனித்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இல்லை, கர்த்தர் புரியக்கூடிய இருதய தங்க கொடுத்துருக்காரு, அதை எப்படி சொன்னால் புரியுன்ற உணர்வை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, வார்த்தை அவர் கொடுக்குறாரு. தயார் பண்ணுறேன், ஆனால் தயார் பண்ணி நான் ஏதோ பேசி எனக்கு உள்ள திறமையினால பேசிடல. ஒரு சில நேரம் திறமை இல்லாமல் இப்போ அப்படியே ஒன்றும் இல்லாமல் கூட போயிட முடியும், வாயு உளறி எல்லாம் குளறி ஒன்றும் இல்லாமல் கூட ஆயிட முடியும். ஆனால் எப்போ நல்லா வர முடியும்னா, எப்போ நல்லா மனதில் புரிகிற மாதிரி ஆகும்னா, கர்த்தர் அந்த நேரத்தில் நம்மளோட இடைப்படுகிறார், இடைப்பட்டதுனால தான் நடந்தது. அதை முடிஞ்ச உடனே நான் நினைவு கூறணும், ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, இன்னைக்கு நல்லா வந்தது பிரசங்கம், எனக்கே நிறைவாக இருந்தது, இது எல்லார் மனசுலையும் இந்த வாரம் வேலை செய்யட்டும். விதையை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க இல்லையா, வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போல் ஆயிடக்கூடாது, முள்ளுக்குள்ளே போட்டப்பட்ட விதையை போல் ஆயிடக்கூடாது, கட்பாறையில் விதைக்கப்பட்ட விதையை போல் ஆயிடக்கூடாது. இது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல எல்லாருடைய இருதயங்கள்லையும் அது கனி தரணும், 30, 60, 100 பலன் உண்டாகணுன்ற இப்படிப்பட்ட ஜபம் இருந்தால் தான் பிரசங்கம் போய் கனி தரும். இல்லைன்னா இது எங்கேயோ பெர்ஃபார்மன்ஸ் ஆகிடும். இது போட்டு ஏதோ சொல்கிறாருங்க, ஏதோ பேசுகிறாரு, இவர் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் வேறு போடுறாங்க, அதனால் இது ஏதோ நடக்குதுங்க, அப்படி ஆகிடும். இது அப்படி இல்லை, இது உள்ளே போய் வேலை செய்யணும் இருதயத்துக்குள்ளே இல்லையா. அப்போ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடம் நல்லா வந்துருச்சுன்னா பிரசங்கியார் நான் அப்படி நினைக்கணும். உங்கள் தொழில் நல்லா வருது, வேலை நல்லா வருது, குடும்பம் நல்லா வருதுன்னா நீங்கள் யாரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரே உமது வல்லமை வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதுதான் ஜெபமாக இருக்கணும். மற்றவங்கள பார்க்கக்கூடாது. பாருங்க, ஒரு சில நேரத்தில் ஆளுங்க நம்மளை கவனிக்கும் போது கூட நீட்டாக வெல் ட்ரெஸ்டாக நல்லா போங்க, அப்போ கவனிக்கும் போது கூட அவங்களுடைய அதிருப்தியை கூட உங்ககிட்ட அப்படியே அதை கடத்துவாங்க. ஒரு சில நேரம் அப்படி கிண்டல் பண்ணுவாங்க. இதெல்லாம் தலையில் ஏற்றிக்கிட்டா நம்ம ட்ரெஸ்ஸே நல்லா போட முடியாது, நல்லா வர முடியாது, நல்லா போக முடியாது. அப்போ எதை கவனிக்கணும்னா ரொம்ப முக்கியம், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்துக்காக நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். இதுதான் நம்ம மனசில் இருக்கணும், இதுதான் நம்ம சிந்தனையாக இருக்கணும். நல்லா போகுது குடும்பம், கர்த்தர் எல்லாம் நிறைவாக மாதத்தை நடத்துகிறாருன்னா, ஆண்டவரே இந்த மாதத்தை நிறைவாய் நடத்தினீர், அதற்கு ஸ்தோத்திரம். அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறாரு, நம்மையும் நேசிக்கிறாரு, நம்ம அருகாமையில் இருக்கவர்களையும் நேசிக்கிறாரு. அதனால நமக்கு எதிராக யாரோ வந்துட்டாங்கன்றதுனால அவங்க கர்த்தருக்கு விரோதமாய் வந்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அப்படி நினச்சி தான் நம்ம ஆளுங்க ஒரே ஜபம், ஆண்டவரே அவன் மண்டையை உடைங்க, அவன் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணுறாங்க, இவங்க ஒரே கவனம் பூரா அவங்க மேலே இருக்கு. அப்போ இது எப்படி ஆயிடணும்னா, ஆண்டவரே இதை நீங்கள் பார்த்துக்கோங்க,
அவர் ஒன்றும் மண்டையை உடைக்கிற பிஸ்னஸை பண்ணல, அவர் உடஞ்ச மண்டையை சேர்க்கிறவர். வெட்டின காதெல்லாம் ஒன்றாக்குறவர். அவர் வெட்டி கிட்டி போடுறவர் இல்லை. அவர் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதே இல்லை. உடஞ்சி போச்சுன்னு வந்தால் சேர்த்துருவார், வெட்டியாச்சுன்னு வந்தால் சேர்க்கிறவர். அவர் இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டார். அதனால் நம்ம ஜெபம் அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னு, ஆண்டவரே நீர் என்னை வைத்திருக்கிறீர். பராமப்படுறாங்க, பாடட்டும், அது அவங்களோடது. நம்ம வேலை என்னென்னா, ஆண்டவரே நீர் என்னை நல்லா வச்சிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, அதுதான் இருக்கணும். அப்படியே நெருக்கடி வரும்போது, சவால் வரும்போது, சூழ்நிலை மோசமாகும் போது ஆண்டவர்கிட்ட ஓடி வரணுமே தவிர ஆண்டவரை விட்டு தூரம் போயிடக்கூடாது. பிழையாம போல ஆண்டவரிடத்துல திரும்ப வரணும். நம்முடைய வாழ்வு ஆண்டவர் மீது அஸ்திபாரமிடப்பட்டதா இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தரை பிடித்து கொண்டதா இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை முன்னிறுத்துகிறதா இருக்கணும். அப்பேற்பட்ட வாழ்வை நம்மளுடைய வாழ்வாக்குவோம். ஆதாமும் ஏவாளும் தப்பு பண்ண உடனே ஆண்டவரை விட்டு ஓடி தூரம் போயிட்டாங்க, போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் கூப்பிடுறாரு, எங்க இருக்க வான்ற. அப்போ அப்படி ஓடக்கூடாது. தப்பு நடந்துருச்சு, பிரச்சனை வருது, சவால் வருது, போராட்டம் வருதுன்னா, ஆண்டவரே இதை எப்படி சமாளிக்கிறது, தப்பு பண்ணிட்டேன், உங்ககிட்ட வந்துடுறேன்ப்பா, என்னை நல்லாக்கி, என்னை விடுவிச்சு, என்னை நடத்தி, என்னை மீட்டெடுத்து, என்னை வாழ வைங்க, அநேகருக்கு முன்னாலே என்னை ஆசீர்வாதமாக வைங்க. அப்படி ஆசீர்வாதம் வரும்போது கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். இந்த சத்தியத்தோடு நீ வீட்டுக்கு போங்க. நான் அடுத்த வாரம் இன்னும் பீலையாமுடைய கதையை இன்னும் கொஞ்சம் தொடருவோம். இன்னும் இருக்குது. 3 தடவை போய் சபிக்க போகிறாரு. 3 தடவையும் கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறாருன்னு அடுத்த வாரம் தொடருவோம். கர்த்தர் எப்படி பாதுகாத்து சாபம்லாம் வராத மாதிரி எப்படி பண்ணுறாரு, பாவம்லாம் வராத மாதிரி எப்படி பண்ணுறாரு, கர்த்தர் எப்படி நீங்களாக்கி மீட்டு பாதுகாத்து இஸ்ரவேல் மக்களை நடத்தினாரு. இன்றைக்கு நாமும் இஸ்ரவேலர்களாக இருக்கிறதுனால அந்த நடத்துதல் தான் நமக்கும். நீ வீட்டுக்கு போனோடனே நாம் யார், தேவனுடைய ஜனம் அப்படின்னா இஸ்ரவேல்னு அர்த்தம். இஸ்ரவேல்னா தேவனுடைய ஜனம், நாமும் அவருடைய ஜனம். அப்போ நம்மையும் அவர்களை நடத்தினது போல நடத்துவார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதம், அப்பேற்பட்ட வாழ்த்து, அப்பேற்பட்ட தயவு, கிருபை நம் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.